செந்தில் பாலாஜியுடைய உழைப்பு அதுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் தேர்தல் நேரத்தில் எதையாவது ஒரு போன தேர்தலில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் போது இடி வழக்கு, அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவத்தில் பேசி பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றும் எடுபடலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மனிதப்பட்டி, கரூரில் மனிதப்பட்டிக்கு வந்து பாருங்க ஷெட்டாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க இயலாதவர்கள், முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மிக மோசமான ஒரு மட்டரகமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதுக்கு பேர் என்ன பட்டினா என்னன்னு ஒன்றும் புரியல. அங்கே வந்து யாரையாவது அடைச்சி வைக்க முடியுமா? ஷெட்டு போட்டு சேர்லாம் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வைக்க முடியுமான்னு கேட்குறேன் நான். அதாவது ஒருத்தர் மேலே அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதோட அடிப்படையில் என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பெரிய முன்னுதாரணம். அங்கே போய் உட்காந்து பேசுகிறத பட்டின்னு இந்த ஒரு கூட்டம் சொல்கிறதையும் மீடியாக்களும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற பேர்வழியில் பட்டிங்கிற வார்த்தை என்னங்க அது? ஒரு மனுஷனை எந்திரிக்கவே விடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு மீடியாக்களும் ஏன் உடனே துணை போறீங்கிற நான். அந்த வார்த்தைகள் சொல்வதை அப்படியே அச்சடிப்பதற்கும் சொல்வதை அப்படியே செய்திகளாக போடுவதற்கும் ஒரு தொலைக்காட்சிக்கோ ஒரு பத்திரிகையோட அவசியம் அல்ல, அது தேவையும். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வேலையை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்தோம் அப்படிதான். அவங்க எல்லாம் அங்கே இதெல்லாம் நல்லா ஆண்டிகள். விஜயபாஸ்கருக்கு லைஃபே கிடையாது, பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சிச்சு. செந்தில்நாதன் அதே மாதிரி, இப்போ அண்ணாமலையும் அதே தான். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்டிவான இருக்கிறவர், அவர் தான் ஒரு கரூருடைய முகமாக இருக்கார். எப்படியாவது அவர் முடக்கணும். தேர்தலையே நிப்பாட்டாலும் பரவாயில்ல, நம்ம பலிகடானாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இதை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. செந்தில் பாலாஜி இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டம் நீங்கள் நடத்திருக்காரு. கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்துலையும் 1000 பேர் இருக்கான் ஒரு கூட்டத்துக்கு. இதெல்லாம் பார்த்து நீங்கள் அழுவதானே, வேறு என்ன பண்ண? எம்ஆர் விஜயபாஸ்கர் அழுவதான் செய்யணும், வேறு என்ன செய்ய முடியும்? அவரால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஈதமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் ஈதமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கொங்கு மண்டலம்னாலே வந்து எதிரணியினருக்கு வந்து சிம்ம சொப்பனமாக இருப்பது ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும். ஏனென்றால் திமுக சார்பில் இப்போது முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலகட்டத்திலேயே அவர்கள் பயத்தில் நடுங்கி பல விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தாங்க எதிர்கட்சியினர். குறிப்பாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் கூட இடைத்தேர்தல் வந்துச்சு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்டது. திருமகன் ஈவேராவுடைய மறைவையொட்டி ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் அந்த தொகுதியில் இடைத்தேர்தலின் போது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. பட்டி ஃபார்முலா, இங்க வந்து மக்களை வந்து அடைச்சி வைக்கிறாங்க, வந்து இப்படிப்பட்ட பட்டுவாடா நடக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அதிமுகவுடைய தன்மை அப்போதுதான் வந்து வெளிப்பட்டது. மிகப்பெரிய ஒரு போலரைசேஷன் மத்தியில் சிக்கி அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்து டெபாசிட்டை இழந்தது அந்த தொகுதியில் தான். தன்மை மாறியதும் அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக சொல்லப்பட்டது நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கிறோம். 2வது இடைத்தேர்தலில் செந்தில்குமாருக்கு எதிராக யாருமே நிக்கல. அந்த அளவுக்கு வந்து களத்தை விட்டு ஓடினாங்க. திரு சீமான் கூட கடுமையான விமர்சனத்தை அந்த சபையில வச்சிருந்தார். இப்போதும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் பாஜகவினர் வந்து அதே விமர்சனத்தை மீண்டும் வைக்கிறாங்க. பட்டி வந்து அடைச்சி வைக்கிறாங்க மக்களை. கரூர் சட்டமன்ற தொகுதியில. ஆமா, கரூர். இது வந்து கரூர் ஏனென்றால் விஜயபாஸ்கர் அவர்களும் கரூரை சார்ந்தவர் என்பதனால். இது இந்த விமர்சனம் எப்படி பார்க்கிறது? வாதம் தோற்றல் வசைபாடல்ன்ற மாதிரி இப்போ வந்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? தேர்தல் அதாவது நீங்க சொன்னதான் தெளிவா சொன்னீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய உழைப்பு அதுக்கு அவங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை. அதனால் தேர்தல் நேரத்தில் எதையாவது ஒரு போன தேர்தலில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் போது இடி வழக்கு, அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவத்தில் பேசி பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டாம்பிடு விஷயத்தில் விஜய் பொதுக்கூட்டத்தில் 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி காரணம்ன்ற மாதிரி பேசி பார்த்தாங்க, ஒன்றும் எடுபடலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மனிதப்பட்டி, கரூரில் மனிதப்பட்டிக்கு வந்து பாருங்க ஷெட்டாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னு விஜயபாஸ்கர் தரப்பு, விஜயபாஸ்கர், பிஜேபி எல்லாமே போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பெரிய ஒருத்தர் ஜாம்பவன் ஒருத்தர் இருக்கார், அண்ணாமலை வந்திருக்காரு. கரூரில் வந்து எஸ்பி எல்லாம் உடனே மாற்றணும்னு சொல்லி ஒரு
ஒரு விமர்சனம் பண்ணி 2 மணி நேரத்தில் எஸ்பியை மாற்றினாங்கன்னு வச்சுங்களேன். கரூர் எஸ்பியை மட்டும் கிடையாது, 4 எஸ்பி தமிழ்நாட்டில் 4 எஸ்பியை மாற்றினாங்க. பட் அதெல்லாம் தேர்தல் கமிஷனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். அது அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். இதில் பட்டி மனித பட்டி அப்படின்னு ஒரு அலிகேஷன் செந்தில் பாலாஜி மேலே சொல்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு விளக்கம் சொன்னார் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு கரூரில் விளக்கம் சொன்னார். என்ன இது பட்டிங்கிறது என்ன, எங்களுடைய வேலை என்ன அப்படின்னு. நீங்கள் கரூர் சட்டமன்ற தொகுதி, மொத்தம் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரூர், அரவாக்குறிச்சி, கிருஷ்ணாயபுரம், குளித்தலை 4 தொகுதிகள் இருக்கு. அவர் செந்தில் பாலாஜி கரூரை சொன்னார் இன்னைக்கு. நீ எல்லா இடங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய கிட்டத்தட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட 36 தொகுதிகள்லையும் இந்த ஃபார்முலா பண்ணுவாங்க. அதாவது என்ன விஷயம்னா, தேர்தல் பணிமனைன்னு ஒன்று இருக்கும், எப்பயுமே பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, திமுக அலுவலகத்தை பயன்படுத்த முடியாது, அதிமுகவுக்கு அலுவலகத்தை பயன்படுத்த முடியாது. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் கூட்டணி பணிமனைன்னு ஒன்று வைப்பாங்க. அது என்டிஏ இருக்கும்போது என்டிஏ, இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி. அது ஒரு டெம்பரவரியாக இருக்கும். அது ஒரு 40 நாளைக்கு 30 நாளைக்கு ஒரு ஷெட்டு போட்டு நீங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லேருந்து எல்லாம் அங்கே தான் காலையில் உட்காருவாங்க. இன்றைக்கி என்ன ஒர்க்கு, அங்கே நம்ம ஏரியாவுக்கு எப்போ வார்டு வர இவர் வேட்பாளர் வர்றாரு, எப்போ போவார், பூத் கமிட்டி வேலைகள் எல்லாத்தையும் அந்த பணிமனையில் தான், அலுவலகத்தில் தான் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு விஷயம், இந்த பணிமனைக்கு தேர்தல் கமிஷன் பர்மிஷன் வாங்கணும். 2வது, அந்த செலவு சம்மந்தப்பட்ட வேட்பாளருக்கு போய் நிற்கும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறது போது, இது மறைமுகமாகவோ அண்டர் கிரவுண்ட்லேயே பண்ண முடியாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். திமுக இப்போ கரூரில் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 48 வார்டு மாநகராட்சி ஆயிடுச்சு. கரூர் மாநகராட்சிக்கு 48 வார்டு. அந்த 48 வார்டுக்கும் ஒரு அலுவலகம் தேவைப்படுது. திமுகவுக்கு, ஏடிஎம்கேக்கும் தேவைப்படும், டிவிகேக்கும் தேவைப்படும், என்ன நாம் தமிழருக்கும் தேவைப்படும். இப்போ சொல்ல போனால் நீங்கள் சசிகலா ராமதாஸ் கூட்டணிக்கும் தேவைப்படும்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு அது 2வது. சம்மந்தப்பட்ட இடம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல பண்ண முடியாது, பட்டா லேண்டில் பண்ண முடியும், அந்த ஷெட்டு போடுறது எல்லாமே. இதில் என்ன பட்டின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துல காலையில் ஒரு 8:30 9 மணிக்கு எல்லாம் வருவாங்க. அந்த வார்டுக்கு சம்மந்தப்பட்ட திமுக நிர்வாகிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள், நீங்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கிளம்பி எந்தெந்த ஏரியாவுக்கு போய் நம்ம ஏன்னா அந்த பசங்களோட கொடியெல்லாம் பிடிச்சிட்டு ஒவ்வொரு தெருவாக சுற்றி வருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஏன் சிட்டியில் கிடையாது, எங்களுக்கு கிராமங்களில் உண்டு. அதை கிளம்பி சின்ன பசங்க கொண்டு கொடியோடு போவாங்க. போடுங்கம்மா ஓட்டு, உதயசூரியனை பார்த்துன்னு கத்திரி பசங்க போயிட்டே இருப்பாங்க. அங்கே தான் அந்த இடத்துல ஆர்கனைஸ் ஆகி போவாங்க. அந்த இடம் அதுதான், அந்த அலுவலகம் தான் தேர்தல் அலுவலகம்னு சொல்லலாம். பழைய பேர் தேர்தல் பணிமனைன்னு வரும். இந்த இதுக்கு பேர் என்ன பட்டினா என்னன்னு ஒன்றும் புரியல. அங்கே யாரையாவது அடைச்சி வைக்க முடியுமா? இப்போ நீங்கள் பொதுவாக கேட்குறேன், யாரையாவது வர்றவங்கள ஷெட்டு போட்டு சேர்லாம் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி வைக்க முடியுமான்னு கேட்குறேன் நான். என்ன கணக்கு இது? ஏன் ஒரு அதாவது ஒருத்தர் மேலே அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதோட அடிப்படையில் என்ன வேணாலும் பேசலாங்கிறதுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பெரிய முன்னுதாரணம். பேசும்போதெல்லாம் வாடா போடாதான் செந்தில் பாலாஜி பேசுகிறார். அவர் செந்தில் பாலாஜி பேசும்போது வாடா போடா தான் பேசுகிறார். அவர் யாரா நீ அப்படின்னு தான் பேசுகிறார். ரொம்ப அநாகரிகமாக பேசுகிறார். காரணம் விரக்தியின் விளிம்பு, அவ்வளோதான், அப்படிதான் சொல்லணும். 40,000 ஓட்டில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர். செந்தில் பாலாஜி அது சொல்கிறார். முதல்ல நீங்கள் 40,000 ஓட்டு வாங்குவீங்களான்னு பாருங்க. இருக்கு இன்னைக்கு சவால் விட்டுருக்காரு. கரூர் தொகுதியில் அதிமுக 40,000 ஓட்டு நீங்கள் வாங்குவீங்களான்னு முதல் பாருங்க. நீ அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு மேலே 40,000 ஓட்டு ஜெயிக்கிறத நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறார். நானும் இங்கே தேர்தல் முடிஞ்சு இங்கே தான் இருப்பேன், நீங்கள்லாம் இருப்பீங்களேன்னு ரிப்போர்ட்டோட சொல்கிறார். அதில் என்ன வருத்தம் அவருக்குன்னா, 100 மனித பட்டிக்கு ரெடி பண்ணிச்சு திமுக அப்படின்னு போய் ஒரு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கலெக்டர்கிட்ட அதை வாங்கிட்டாங்க. தேர்தல் கமிஷன் அலுவலர் அவர் வாங்குறாங்க. அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.
தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி பெற்ற இடத்துலனா கட்டும், இல்லைங்க இது வந்து புறம்போக்கு, இது கோயில் இடம், இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா பிரித்து தான் ஆகணும். அது கோயில் இடத்துல பண்ண முடியாது. அதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் ஆய்வு செய்து தான் முடிவெடுக்கணும். வச்சுங்களேன். இல்லை 100 பட்டி அப்படின்னு போடுறத மீடியாக்கள் அதை வந்து அதே மாதிரி செய்தி போடுது. என்னன்னு நீங்கள் பார்க்கணும்ல, அது என்ன, அது பட்டினா என்ன, உண்மையிலே அப்படி பட்டின்னு பண்ண முடியுமா? அது தேர்தல் பணிமனை. மீடியாக்களுக்கே கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் சில வார்த்தைகள் சில விஷயங்களை பண்ணால் இதில் தேர்தல் அரசியல் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? எம்ஆர் விஜயபாஸ்கரும் அங்கே செந்தில்நாதன் பிஜேபி மாவட்ட தலைவரும் போய் பெடிஷன் கொடுக்குறாங்க. அதை நீங்களும் அதே வார்த்தையை பயன்படுத்தி பேசுனா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்தி போட்டால் என்ன அர்த்தம்? போய் பாருங்க. ஆமாம் சார், இல்லை உண்மையிலேயே சார் சுத்தமாக அடைச்சி வச்சுருக்காங்க சார், சிங்கிளாக ஒருத்தர் மட்டும் போடுற வர மாதிரி ஒரு பாதை வச்சுருக்காங்க, மற்றபடி சுத்தமாக இல்லை, அது நியாயமே இல்லை சார், மனித உரிமைக்கு எதிரான இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்க. மீடியாக்களுக்கு வேலை அது, அது பண்ணலாம். பட் அவங்க ஒரு வார்த்தை கொடுத்து அதான் செந்தில் பாலாஜி நீங்கள் சொல்லி வருத்தப்படுறாரு. ஏங்க நீங்களும் போய் என்னங்கிறதே தெரிஞ்சுக்காம அவங்க பட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்து கலெக்டர் படிச்சு கொடுக்குறாங்க. நீங்களும் 100 மனித பட்டிகள் ரெடி செய்யும் திமுக, கரூர் திமுகன்னு போடுறீங்கன்னா என்ன நியாயம்னு கேட்குறேன். ஏங்க எனக்கு ஒரு வார்டில் எனக்கு உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அந்த பட்டிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகபட்சம் ஐக்கியம் ஒரு 20-30 பேர் உட்காரலாம் அந்த இடத்துல, அவ்வளோதான் பண்ண முடியும். ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணலாம், ஈவினிங் 5 மணிக்கு மேலே. ஏன்னா வெயில் அதிகம், உட்கார முடியாது பெருசாக. காலையில் வருவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்போ பிரச்சாரம் பண்ண போகிறோம், யார் வரா, இன்றைக்கி நம்ம வார்டுக்கு யார், கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையாக பிரச்சாரத்துக்கு வருவாங்கல்ல. இல்லைங்க நாளைக்கு வைகோ வராரு, நாளை மறுநாள் திரும்ப வராரு அப்படிங்கிறது, அதுக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. போஸ்டர் அங்கே தான் ரெடி ஆகும் உங்களுக்கு, என்ன எல்லா வேலைகளும் அங்கே இருந்தால் அந்த அலுவலகத்துலேருந்து தான் போகும். அங்கே போய் உட்காந்து பேசுகிறத பட்டின்னு இந்த ஒரு கூட்டம் சொல்கிறதையும் மீடியாக்களும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற பேர்வழின்னு பட்டிங்கிற வார்த்தை என்னங்க அது ஒன்றும் புரியலை. யாரையும் கட்டாயப்படுத்தி உட்கார வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். இன்னைக்கு யாரையாவது எவ்வளோ ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கொடுங்க ஒரு நாளைக்கு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் அங்கேயே உட்காரனா யார் உட்காரும்? அதெல்லாம் நடக்கிறது சாத்தியமானு கேட்குறேன் நான். இன்னைக்கு திமுக காரனை தான் அங்கே உட்கார வைக்க முடியும், காங்கிரஸ்காரன் தான் அங்கே வந்து உட்கார வைக்க முடியும், அண்ணா திமுக காரனையும் பிஜேபி காரனையும் அங்கே வந்து உட்கார வைக்க முடியுமா? நான் கேட்குறேன். பட்டினா என்ன? ஒரு 50 பேர் 100 பேரை கொண்டாந்து அடைச்சி வைக்கிறது பேர் பட்டி. திமுக காரனும் ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்காரனும் காங்கிரஸ்காரனும் அந்த இடத்துல உட்கார்றத அவன் ஆஃபீஸன்னு, நீ என்ன பட்டினா என்ன அர்த்தம்? நீ என்ன வார்த்தை அதை சொல்கிற, அதை யூஸ் பண்ணுற? யார் இதுக்கு அனுமதி கொடுக்குறா? அதுதான் கேள்வி. நீங்கள் செந்தில் பாலாஜி எது செஞ்சாலும் ஒரு விமர்சனமா, என்ன ஏதுன்னே கேட்காம ஒரு மீடியாக்கள் அதை செய்தி போடுறா, என்ன அர்த்தம், நியாயம்? ஏங்க ஒன்றுமே இல்லை. கரூரில் வந்து அது வந்து ஜவுளித்துறைக்கு ஒரு முக்கியமானது, கொசு வலை இதெல்லாத்துக்கான ஒரு பெரிய ஹப்பு அது கரூரில் நடக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்களும் ஆண்களும் வேலை பார்க்குறாங்க. நெசவு தொழில் சம்மந்தப்பட்டவங்க, சாயப்பட்டறை வந்து இப்போ கிட்டத்தட்ட 100-200க்கு மேற்பட்ட சாயப்பட்டறைகள்லாம் இருக்குது. கரூருக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு, 13 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. என்ன 13 வருஷம்னு ஒரு கணக்கு வச்சுங்களேன். 13 வருஷம் வரும். ஒரு ஜவுளித்துறை சம்பந்தமாக ஒரு மத்திய அமைச்சர் வந்திருப்பாங்க, ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்க கரூரில், ஏதாவது நடந்திருக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஏடிஎம்கே பீரியட்லையாக இருக்கட்டும், இப்போ திமுக பீரியட் 2வது ட்ரிப் வரப்போகுது திமுக, இது வரைக்கும் எதையாவது ஒரு, கோயம்புத்தூரில் அவ்வளோ மீட்டிங் போடுறீங்க, திருச்சியில் போடுறீங்க, பொதுவாக சொல்கிறேன் சென்னையில் போடுறீங்க, கரூர் ஒரு முக்கியமான, திருப்பூர் போடுறீங்க. அது எல்லாம் செந்தில் பாலாஜின்னு ஒரு நபர் இருக்கிறதுனால கரூர் டெவலப்பே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் அண்ணாமலை வர்றாரு பேசிட்டு போகிறாரு, மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க அவர்கிட்ட. சார் நீங்கள் 13 வருஷத்தில் வந்து கரூருக்கு மத்திய அரசு என்ன சார் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கூட கேட்கலாங்க மீடியா. எனக்கு வருத்தத்தை சொல்கிறான். கேட்கணுமா இல்லையா? நியாயமாக சொல்லுங்கள். நீங்கள் திருச்சிக்கெல்லாம் தமிழகத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி, அது வேற விஷயம்.
சார் நீங்கள் வரீங்க, நீங்கள் கேள்வி கேட்குறீங்க சார். அண்ணாமலை சார், செந்தில்நாதன் உட்காந்துருக்காரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு. கரூருக்கு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார், இந்த 13 வருஷத்துல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்காக இல்லை. சார் நீங்க இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன இதுல முக்கிய பாஸ்வான் இல்லை குறுக்கீடு. இல்லை பொதுவாக சொல்றது 10 ரூபா அப்படின்னு ஒரு செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணீங்க. ம். நீங்க அதே மாதிரி போக்குவரத்து துறையில ஊழல் பண்ணாருன்னு சொல்லி அவ்வளோ விமர்சனம் பண்ணீங்க. என்ன இப்போ சிபிஐ விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு காரணமே அவர் தான் சொல்றீங்க. இப்போ மனித பட்டின்னு ஒரு விமர்சனம் பண்றீங்க. எந்த விதத்துல நியாயம்ங்கிறேன் நான். ஒரு தனி மனித தாக்குதல்ங்கிறதுனால ஒரு மனுஷனை எந்திரிக்கவே விடக்கூடாதுங்கிறதுக்காக அடிக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் அது? அதுக்கு மீடியாக்களும் ஏன் உடன் துணை போறீங்கிறேன் நான். நியாயமானதுக்கு பண்ணுங்க, அதில் மாற்றமே இல்லை. சொல்லுங்க, நீங்க தான் கேட்க வந்தீங்க. சார் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆல்ரெடி நீங்களே பல முறை சுட்டி காட்டிருக்கீங்க. அவர் பாஜகவோட எப்படி நெருக்கமா இருக்காரு, நயினார் ஆமா, நாகேந்திரனோட ஆமா. எப்படி நெருக்கமா இருக்காரு. வெற்றியோட இபிஎஸ் போறாரு. டெல்லிக்கு போகும்போது கூட அமித்ஷாவை இவர் எதுக்கு போய் சந்திக்கணும், அவர் கூட எதுக்கு இவர் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஆமா, கேட்டீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அண்ணாமலையுமே கடந்த காலத்துல அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து இந்த பொறுப்புகள்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு சொன்னாரு. அதன் பிறகு இப்போ அண்மை காலமா சில விஷயங்கள்லாம் அவரும் கருத்துக்கள் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு திருப்பியும் களத்துக்கு வந்த மாதிரி அவர் வந்து சில விஷயங்கள் அவர் வந்து எடுத்து காட்டுறாரு. அண்ணாமலை மத்திய தலைமையால் போட்டியிட அவர் வந்து நிச்சயமா வலியுறுத்துவாங்க, அவர் போட்டியிட கூட நேரிடும் சொல்லி இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. ம். எனவே இப்ப நம்ம வந்து திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்துட்டு திரு அண்ணாமலை முன்னெடுக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பிஜேபியை பொறுத்தவரை நீங்க நயினா நாகேந்திரன் இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களாம் ரைட்டு. நீங்க ஃபெமிலியர் ஃபிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்கு. முருகன், எல் முருகனை தேர்தல் போட்டியிடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அவிநாசியில் நீங்கள் நில்லுங்க, அதுக்கான வேலைகள் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழிசையாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எந்த பர்மிஷனும் இது வரைக்கும் உங்கள் மேலேருந்து சொல்லலை. அண்ணாமலையா என்ன நினைக்கிறாரு, கரூரில் இல்லை அவர், கரூரில் வந்து இனிமேல் இல்லை. அவர் வீடே கொண்டு போய் எங்கே கொண்டு போயிட்டாரு, கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டார். கோயம்புத்தூரில் எங்கேயாவது எனக்கு ஒரு கொடுங்க, நான் நிற்கிறதுக்கு எனக்கு முயற்சி பண்ணுங்க, அங்கே போகிறார். அவர் தான் போய் என்ன பேசியிருக்காரு, வேலுமணியை போய் பார்த்து பேசியிருக்காரு. நாங்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு விகிதத்தின் அடிப்படையில் 10 தொகுதி, அதாவது கோயம்புத்தூரில் 10 தொகுதியில் ஒரு 3 தொகுதியாவது நீங்கள் கொடுக்கணும். ஆனால் அது பரவாயில்ல, எனக்கு 2 தொகுதி கொடுங்க, வானதிக்கும் எனக்கு ஒரு தொகுதி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காரு. நிற்கிறாரா போகிறாராலாம் தெரில. அவர் என்ன நினைக்கிறாரு, நிற்கலைன்னா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க, இந்த தோல்விக்கு அதிமுக பாஜக தோல்விக்கு நம்மளும் ஒரு காரணம்னு நினச்சிக்குவாங்க. நம்ம ஒரு தொகுதி நின்று தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம அங்கே காரணம் தேடிக்கலாம், அங்கே போய் உட்காந்து பாருங்கள் நானும் தோத்துட்டேனேன்னு சொல்லிக்கலாம்ல. அதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. நீங்கள் கரூரில் நிற்க சொல்ல, நான் தான் சொல்கிறேன் கரூரில் இல்லைங்கன்றேன். நான் தைரியமாக கரூரில் இல்லைங்க, 4 தொகுதி இருக்குங்க, உங்கள் சொந்த ஊர் எங்கங்க, அரவாக்குறிச்சியில் இருக்கு பக்கத்தில், அதில் இல்லைங்க, திருப்பியும் ஓடுறீங்க, நீங்கள் ஏன் ஓடுறீங்க? நான் தான் சொல்கிறேன், நீங்கள் தனி மனிதனை தாக்குதல் இதே ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கரூரில் எலெக்ஷனே ரிசல்ட்டை நிப்பாட்டுவாங்க, தேர்தலை நிப்பாட்டுவாங்க. அவங்க பண்ணுற 2016 தேர்தலில் வந்து நிறுத்த ட்ராமா, அந்த ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க அவங்க, இப்பயும் ஆரம்பிக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வேலையை இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்தா அப்படிதான். அவங்க எல்லாம் அங்கே இதெல்லாம் நல்லா ஆண்டிகள். விஜயபாஸ்கருக்கு லைஃபே கிடையாது, பொலிட்டிக்கல் லைஃப் முடிஞ்சிச்சு. செந்தில்நாதன் அதே மாதிரி, இப்போ அண்ணாமலையும் அதே தான். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்டிவான இருக்கிறவர், அவர் தான் ஒரு கரூருடைய முகமாக இருக்கார். எப்படியாவது அவர் முடக்கணும், தேர்தலையே நிப்பாட்டாலும் பரவாயில்ல, நம்ம பலிகடானாலும் பரவாயில்ல, செந்தில் பாலாஜி ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இதை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறீங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தமிழக தேர்தல் ஆணையர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க, அப்புறம் டெல்லிக்கு போவாங்க. வாண்டனாக பண்ணுறது தான் சொல்கிறேன் நான், வேணுங்கன்னே வாண்டனாக பண்ணி கரூரில் ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு இன்டென்ஷன். அதாவது பாருங்களேன், மனித பட்டின்னா அது என்ன வார்த்தை எப்படி இருக்கும், இல்லை என்ன நினைப்பாங்க, ஏப்பா ஏன் அவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலே என்னங்கிறது யாருக்கு தெரியும்? இதில் இங்கே இருக்கிற சில மீடியாக்கெல்லாம் மனித பட்டி புகார் 100 மனித பட்டிக்கு திமுக தயார் செய்கிறது, செந்தில் பாலாஜி தயார் செய்கிறார்னு ஒரு இமேஜை கொண்டு போகிறாங்க அவர் மேலே.
நியாயம் இல்லைங்கிறேன் நான். நீங்க வந்து பாருங்க, அது என்ன அவங்க கூட்டணி திமுக கூட்டணி அலுவலகம் அது. அதான் நான் சொல்றேன் 48 வார்டு இருக்கு. 48க்கும் சேர்த்து அலுவலகம் போடணும்னு நினைக்கிறாரு. இப்ப தான் செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டாரு, இல்லங்க 3, 4 வார்டுக்கு சேர்த்து ஒரு அலுவலகம் போடுவோம். ஒவ்வொரு அலுவலகத்திலயும் போட்டா நல்லா இருக்காது. அவரே ஒருத்தருக்கு என்னன்னா இன்னைக்கு எய்ம் என்னன்னா, கரூர்ல உள்ள 4 தொகுதிகளும் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளை விட எதிர்க்கட்சியை விட கிட்டத்தட்ட மார்ஜின் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் 2 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர். என்ன கிட்டத்தட்ட 4.25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது வேற. தேர்தல் பணியை சொல்றேன் நான். கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு. காரணம் இந்த மார்ஜின் வேற யாரும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டிய வேட்பாளரா கரூர்ல தான் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் ஒரு சவால் விடுறாரு. என்ன சொல்றாரு? விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு ஒரு இடத்துல 40,000 வாக்கு ஜெயிக்கணும். அப்பதான் செந்தில் பாலாஜி சொல்றாரு, நீ 40,000 வாங்கிட்டு வாங்குவியா நீ பார்ப்போம். நான் சவால் விடுறேன் உனக்கு. நான் இங்கே தான் இருப்பேன் தேர்தலில் முடிவு பண்ணதுக்கு நீங்கள் பாருங்கன்னு மீடியா மேலே சொல்றாரு. மீடியாக்களுமே எகென்ஸ்டா அவருக்கு இருக்கு. ஒரு தரப்பு மீடியாக்களுமே செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே வாண்டனா பண்ணுதுங்கிறேன் நான். மனிதப்பட்டி விஷயத்தில் மீடியாக்கள் அந்த வார்த்தை ஜாலத்தோட போட்டு அவர் டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால் ஒரு காலத்துல எடுபடாது. அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு நடந்துச்சு மீட்டிங். இன்னைக்கு நடந்திருக்காரு அவர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேர்தல் செயல் வீரர்கள் கூட்டம் இன்னைக்கு நடத்திருக்காரு. கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1000 பேர் இருக்கான். ஒரு கூட்டத்துக்கு ஒரு 6 பகுதியாக பிரிச்சிருக்காரு. அது 48 இருக்குல்ல, 48 வார்டையும் 6 பகுதிகளாக பிரித்து இன்னைக்கு மீட்டிங் போட்டிருக்காரு. ஒவ்வொருக்குமே 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் இருக்கான். இதெல்லாம் பார்த்து நீங்கள் அழுவதானே, வேற என்ன பண்ண எம்ஆர்எஃப் விசேஷம் அழுவதான் செய்யணும். வேற என்ன செய்ய முடியும்? அவரால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஏங்க நீங்கள் அமித்ஷா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஒன்றும் செய்ய முடியல. அதிகபட்சம் சம்மன் போடலாம், அவ்வளோதான். சம்மன் பண்ணது நல்ல விஷயமா போச்சு. சிபிஐ சம்மனுக்கு செந்தில் பாலாஜி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஷூட்டிங்க்கான எவிடன்ஸ் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ எக்ஸ்போஸ் இப்போ மீடியாக்கள்லாம் பண்ண ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால எதை இருந்தாலும் விசாரித்து விட்டு செய்தி போட வேண்டும்னு செந்தில் பாலாஜி கேட்டுக்கிட்ட அதே விஷயத்த நம்மளும் கேட்டுக்கிறோம். காரணம் என்னன்னா, மனிதப்பட்டி நீங்கள் போடாதீங்க. என்னத்துக்காக போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுல ஒரு 1000 பேர் 500 பேரை அடைச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சுத்தமா நீங்க பட்டிங்கிற வார்த்தையை ஐக்கியம் ஆடுகளை நவரே போகவே முடியாத மாதிரி சுத்தமா அடைச்சி வைக்கிறது பேர் தான் பட்டி. இது ஒரு அலுவலகம். வந்துட்டு போயிடுவாங்க, சாயங்காலம் வரப்போறாங்க. அந்த அலுவலகத்தை நீங்க பட்டிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு செந்தில் பாலாஜி டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எடுபடாது. இந்த 40 நாள் கூத்துக்கு அரசியல்வாதிகள் செய்யட்டும், எவ்வளவு நாளும் மீடியாக்களும் செய்ய வேண்டாம். அதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ மெட்டீரியல் பாலிடிக்ஸா ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அந்த கரூர் மண்டலத்துல இப்போ என்ன நிலவரம் நிலவுகிறது? இப்போ திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை விட்டு விலகி இருக்கிறாரு. இப்போ அதன் எதிர்வழியாக இப்போ அதிமுக பிளஸ் பாமகங்கிறது அந்த மாதிரியான பெல்ட்டுகள்ல வந்து கூடுதல் அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஒரு வன்னியருடைய தலைவர் முகமாக அறியப்பட்ட வேல்முருகன் விலகியனுடைய எதிரொலியா அங்க கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாங்களே. கரூர்லயும் வன்னியர்கள் சமூகம் வந்து கணிசமா இருக்கிறதா நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அங்க வந்து என்ன மாதிரியான நிலைமை இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? இல்லை நீங்க கரூர் மாவட்டத்தில் பெரிய லெவல்ல இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்காங்க. அதனால மாற்றம் இல்லை. எப்பயுமே நீங்க வன்னியர் சமூகத்துக்கு வந்து திமுகவுக்கு பெரிய செல்வாக்கு உண்டு. நீங்க எப்பயுமே அப்பா பையன் இப்ப பிரிச்சுட்டாங்க. ஒன்னாவே இருக்கும்போதே பாமக போட்டியிடும் போது கூட நீங்க வட மாவட்டங்களில் திமுக கணிசமான சீட்டுகளை ஜெயிச்சிருக்கும். நீங்க கடந்த தேர்தலில் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? நீங்க அதனால தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து எப்பயுமே திமுகவுக்கு எதிராகவே தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க திமுகவும். இப்போ திரும்ப வந்துட்டாரு, அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடியும் கூட அப்படி தான் நடந்தது. கடந்த ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் சிவசங்கர் இருக்காங்க அங்கே. நீங்கள் அரியலூரில் ஒரு பெரிய தலைவர் அவர். இன்னைக்கு அங்கே உள்ள தொகுதிகள் எல்லாத்தையுமே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன கடலூர் அவர் பெரிய ஜாம்பவானவர் இருக்காரு. நீங்கள் அதனால் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி முதல்வர்னு சொல்லக்கூடிய ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு. உங்களுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. நீங்கள் அதனால தவிர்க்க முடியாது. நீங்கள் அதனால
இவர் வேல்முருகன் சில காரணங்களுக்காக வெளியே வந்திருக்காரு. அவர் விமர்சனம் பண்ண தான் செய்வார். அதை எதிர்க்கட்சிகளில் பயன்படுத்திக்க தான் செய்யும். பட் அதனால் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறதா என்னுடைய பார்வை. என்ன காரணம், என்ன காரணத்துக்காக வெளியே வரதான்னு இருக்கு. இங்கே சூழ்நிலை என்ன, இன்னைக்கு திமுக 165 159 அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. திமுக கடந்த தேர்தலை விட இந்த முறை 14 தொகுதிகளில் குறைத்து போட்டியிட போகுது. திமுக 14 தொகுதிகள், அதான் 159ன்னு வருதுச்சு. அவங்க வந்துட்டாங்க. இப்போ நீங்க ஒரு தொகுதியை தியாகம் பண்றதுல என்ன இருக்குன்ற நான், நீங்க 2 தொகுதி கேட்குறீங்க, எந்த விதத்தில் நியாயம்? இதுக்காக வருத்தப்பட்டு வெளியே போறேன்னா அது வேற ஒரு காரணமா இருக்கலாம். அவருக்கு ஒரு சாக்கு போக்கு, அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, சில டிமாண்ட்ஸ். எல்லா டிமாண்டையும் ஏற்றுக்க முடியாது ஆளுங்கட்சியால், புரியுதுங்களா? அதனால நீங்கள் அவர் ரைட்டு வெளியே போகிறாரு. இப்போ இனிமே தான் சண்டையில் அவர் தான் பேச தான் அங்கே இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, வேல்முருகன் என்னென்னலாம் வந்து திமுக கவர்மெண்ட்டில் அவர் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு, என்னென்ன இதுக்கெல்லாம் அவருக்கு உதவி பண்ணாங்க திமுகன்னு சொல்ல ஆரம்பிக்கும். அது வேல்முருகன் அப்போ தான் எக்ஸ்போஸ் ஆவார்னு வச்சுங்களேன். நீங்கள் அவர் திமுக விமர்சனம் பண்ணாருன்னா அவர் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல. அப்புறம் ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா துரைமுருகனை பற்றி விமர்சனம் பண்ணுவார். அதே மாதிரி சேகர் பாபு விமர்சனம் பண்ணார். வாசல்லையே ரொம்ப தவறாக பேசினார், தெலுங்கர் அப்படி இப்படிலாம் பேசினார். பட் யாரும் பெருசாக பதில் சொல்லலைன்னு வச்சுங்களேன். பட் நான் சொல்கிறேன், வேல்முருகன் அவர் வெளியே போனதுனால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. இது பெரிய அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாதுன்றான். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.